இன்றைக்கி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மேலே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது. என்ன வேலை இருக்குதுன்னு பார்க்கலாம். ரசம் இருக்குது, மதியம் சாப்பாட்டுக்கு மீன் குழம்பு, நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு. ஸ்டவ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங்கெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, க்ளீன் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு மாவு அரைச்சி எடுத்து போகிறேன். ஸ்டவ்வில் இருக்கிற பர்னர்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். மேட்டும் பார்த்தீங்கன்னா காலையிலே பார்த்தீங்கன்னா அலசிட்டேன். வெயிலில் காஞ்சிட்ருக்கு, ஷூவும் காஞ்சிட்ருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். தனிஷ் தூங்கிட்டு இருக்காரு. துணியை மடித்து வச்சுட்டேன். ஸ்டவ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் சோப்பு தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு பார்த்தீங்கன்னா அரைச்சி வைக்கணும். இட்லி அரிசியும் உளுந்து பருப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்றா. இன்றைக்கி மண்டே, மதியத்துக்கு மேலே என்னென்ன ஒர்க் இருக்குதுன்னு பார்க்கலாம். மதியம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணி மாப் போட்டு தொடச்சாச்சு. நேற்று வச்சுருந்த மீன் குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது மதியம் சாப்பாட்டுக்கு. அடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிசுக்காக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அரிசியும் பார்த்திங்கன்னா மார்னிங் ஊற வச்சுட்டேன். இட்லி அரிசியும் உளுந்தம்பருப்பும் ஒன்றா போட்டு தான் அரைக்க போகிறேன். மேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலேயே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ வெயிலுக்கு சீக்கிரம் நல்லா காஞ்சி வந்துடும். ஷூவும் பார்த்திங்கன்னா சீக்கிரம் காஞ்சிரும். தனிஷ் தூங்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் மடித்து வச்சுட்டேன். அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோப் போட்டு ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈர துணி போட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்க போகிறேன். எல்லாம் எண்ணெய் பிசுக்காக இருக்க நல்லா தொடச்சி எடுத்துடலாம். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தோசை